சொந்தக்காரனே முதுகில் குத்துற காலத்தில் யாரை நம்பி ஓட்டு போடணுங்கிற சந்தேகத்தில் இருந்துட்டு இருந்தேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்ணுறாய்யா? எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கான். அந்நேரம் பார்த்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் போகிற போக்கில் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அடுத்து எங்கள் அண்ணன் தாண்டா சிஎம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் பக்கத்து கட்சிக்கார நண்பன் வந்து, உங்கள் அண்ணனுக்கு மக்கள் மேலே கவலையெல்லாம் இல்லை, இங்கே பாரு அவரோட பிராண்ட் வேல்யூவை தான் பார்க்குறாரு ஆய்வின்னு சொல்கிறார். எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல. யாரை நம்புறதுனே தெரியல தாசனா. எலெக்ஷன் டேவும் வந்துச்சு. ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு பூத்துக்கு போனேன். யாருக்கு ஓட்டு போடணுங்கிற கன்ஃபியூஷன்லேயே நான் அந்த லைனில் நின்றுட்டு இருக்கும்போது கண்ணை மூடுனா, உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நேற்று ரிலீஸ் ஆன எக்ஸிட் போல எடுத்து பார்க்கும்போது ஒருத்தன் உங்கள் அண்ணன் ஜெயிக்க மாட்டாருங்கிறான், ஒருத்தன் உங்கள் அண்ணன் ஜெயிப்பாருங்கிறான், இன்னொருத்தன் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ் தான் கிடைக்கும், சீட்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறானுங்க. ஓகே, அதை விடுங்க. யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.